அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமது தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய 4வது செயற்குழுவில் பல சிரமங்களுக்கு மத்தியில் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தூய இஸ்லாம் நமக்கு கிடைத்ததே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய தேர்வு. நம்மை இறைவன், என்னை படைத்த ரப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி சரியான பாதையில் பயணித்து நன்மைகளை தேடி சரியான இலக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நமக்கு காட்டி தந்த ஒரு பாதை. சுமார் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த ஏகத்துவ சிந்தனை, இதுதான் இஸ்லாம், இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் மார்க்கம் என்று விலகி இதை பின்பற்றினால் மட்டும்தான் நமக்கு மறுமையில் வெற்றி. இதை விட்டால், இதை விட்டு தவறான பாதைக்கு நாம் போனால் அதற்கான கூலி, அதற்கான நஷ்டம் என்ன என்பதை விலக்கிக் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தை நாம் பார்த்த வரையில இந்த தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மத்தியில் ஏற்பட்ட இந்த தௌஹீத் சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கிறா பாருங்க. வேற எந்த நாட்டிலும் இல்லை இந்த அளவுக்கு ஆழமான ஒரு சிந்தனை. இப்பொழுது இந்த காலத்தில் இந்த இடையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ, சமீபத்தில் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒரு வீடியோ கிளிப் எடுத்து அனுப்புறார். இந்த தாயி நம்ம ஜமாத்தில் உள்ள தாயி தான், ஜும்மால பயான் பண்றாரு. அந்த பயான்ல ஒரு ஹதீஸை சொல்றாரு. அந்த ஹதீஸ் பலகீனம். செய்தி சரிதான், அவர் சொல்லக்கூடிய செய்தி சரிதான். ஆனால் இந்த ஹதீஸை அவர் புகாரி என்று சொல்கிறார். புகாரில் வரக்கூடிய செய்தி சொல்றாரு. இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு தவறானது, பலகீனமானது. அகமதில் வரக்கூடிய இதே செய்தி அகமதில் வருது, அதுதான் சரி என்று சமீபத்தில் சகோதரர் பிஜே பேசி இருக்கிறார். இந்த தாய்க்கு நீங்க தெரியப்படுத்துங்க, நாளைக்கு நீங்க மேடையில் பேசும்போது இந்த ஹதீஸை சொல்லட்டும், ஆதாரம் அகமதுன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் கூட ஒரு பாமரன், ஒரு 7 ஆண்டுகள் படித்தவன் அல்ல, அந்த அளவுக்கு விளங்கி, அந்த அளவுக்கு சிந்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம சமுதாயத்தில் எழுச்சி ஏற்பட்டிருக்கா இல்லையா? இதற்கு காரணம் என்ன? வல்ல ரஹ்மான் ரப்பல் ஆலமீன் நம்மை அந்த அளவுக்கு தேர்வு செய்திருக்கிறா இல்லையா? நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? இந்த ஏகத்துவம், அதாவது சகோதரர் பிஜியாக இருக்கட்டும், சகோதரர் பிஜியை போன்ற மற்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கட்டும், இதை சொன்னாங்கல்ல, இதை எடுத்து சொல்லும் போது ஏற்பட்ட கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. எவ்வளவு இன்னல்கள் இடங்களை பற்றி சொன்னாங்க. சொல்லி கூட இந்த அளவுக்கு வெற்றி அடைந்ததற்கு காரணம் என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த செய்தியை எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய விதம். அந்த செய்தியை, ஒரு செய்தியை புரிய வைக்க வேண்டும் என்றால் அதை அழகா உதாரணம் சொல்லி எளிமையா எடுத்து சொல்லுவார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை கேள்விகளோட நீங்க பார்க்க தெரியும். ஒரு கேள்வி வந்துட்டா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டார், அந்த கேள்வியை 10 நிமிஷம் விளக்குவார். இவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இடத்துல அப்படி சொல்லுவான், அதுல இப்படியெல்லாம் வரும், அதுக்கு இப்படிலாம் விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை 10 நிமிஷம் விளக்கிட்டு அப்புறமா தான் பதிலுக்கே போவார். காரணம் என்னவென்றால், கேட்டவனுக்கு மட்டும் அல்ல பதில், பாமரனும் அதை சுத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த போக்கு, இந்த தன்மைதான் நம்மை எல்லாம் வெற்றி கொள்ள செய்தது.
நாம் எல்லாம் மார்க்கத்தை தூய இஸ்லாத்தை விலகிக் கொள்வதற்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. அதனால இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் மார்க்க விஷயம் என்று இப்ப எதுவும் பேசிட முடியாது. உடனே எஞ்சி கேள்வி கேட்டுருவாங்க, சொன்னீங்க எங்க ஆதாரம்? புகாரில் இருக்கா? அந்த நம்பர் அனுப்பி விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க வாய் கேட்டுருவாங்க. இந்த நிலை 30-40 ஆண்டுகளுக்கு முந்தைய இருந்துச்சா? இல்ல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. முஸ்தபா சொன்னாரு, அருமையான செய்திகள். இந்த உலகத்துல அரசாங்கம் நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை தந்திருக்கிறது, அதையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அழகா பட்டியல் போட்டு சொன்னார். மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒரு வழிகாட்டுதலை, ஒரு பாதையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதை நாம் சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாகி இருக்கிறோம். அதற்கு இது போன்ற சகோதரர் பிஜே போன்ற சகோதரர் பிஜேயுடைய பெருமை பேசுவதற்காக நான் இங்கு வரவில்லை. இது நமது சபை. நமது சபையில் அதனுடைய விளக்கத்தை, ஆழத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், முஸ்தபா சொன்னார்ல, அதே மாதிரி இந்த மார்க்க விஷயங்களை இவர் எந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்ம சேர்த்து இருக்கிறாரு, அதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒண்ணு சேர்த்து இந்த நிகழ்ச்சியா இருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பிஜேயுடைய கடந்த கால பேச்சுக்கள், வீடியோக்கள் தொகுத்து 2 இணையதளங்கள் வச்சிருக்கிறோம். onlinepj.in, onlinepj.co.in 2 இணையதளங்கள் வச்சிருக்கிறோம். யூடியூப்ல வச்சிருக்கிறோம். ஃபேஸ்புக்ல 3 ஃபேஸ்புக்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம சர்வர்களையும் வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி தேடி எடுத்து எப்படி பயன்படுத்துறது பின்னால அன்சாரி அவர் பேச சொல்ல போறாங்க, விளக்க போறாங்க. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதை எளிமையாக இவ்வளவு அழகாக உங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய முயற்சி. இன்னைக்கு கூட கையில் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க, சும்மா ஸ்கேன் பண்ணால் அந்த தலைப்பு வந்துடும். ஜக்காத் தொடர்பாக என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணா வந்துடும். இன்னொரு புக்கு கொடுக்க போறாங்க, ஒரு லட்சத்துக்கு பிறகு இன்னொரு புக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நீங்களாகவே எப்படி செய்ய முடியும் அவர் சொல்ல போற. இந்த ஏகத்துவ சிந்தனையை இந்த 30-40 ஆண்டுகளாக சொல்லிட்டு வராங்கல்ல, இந்த அளவுக்கு வென்றிருக்காங்கல்ல இந்த 40 ஆண்டுகளில். காரணம் என்னவென்றால், அதை எப்படி பக்குவமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எப்படி மக்களிடம் பக்குவம் கொண்டு போய் சேர்த்தால் அவனுக்கு புரியும், மண்டையில ஏறும் அப்படிங்கிறத விளங்கி சொன்னதுனால அப்படிப்பட்ட ஒரு தன்மையை ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவரை போன்ற மார்க்க அறிஞர்கள் கொடுத்திருந்தார்கள், சொன்னாங்க. இந்த குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாம், மற்றதெல்லாம் குப்பை என்ற செய்தியை இந்த 40 வருஷமாக சொல்றாங்களா? இந்த 40-30-40 வருஷமாக சொல்றாங்களா? இல்லை, அதுவும் இல்லை. அது பெரிய ஆச்சரியம். 400 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 400 ஆண்டுகளாக குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே, தமிழ்நாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் போய் சேரவில்லை, சரியா தெரியாது, விளங்கல. அகல ஹதீஸ்னு ஒரு ஜமாத் இருக்கு, அகல ஹதீஸ் சொல்லுவாங்க. அவங்க 400 ஆண்டுகளாக சொல்கிறார்கள் குர்ஆனும் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்றார்கள். தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க, மதங்கள் கூடாதுன்னு சொல்றாங்க. போய் சேரல. ஆனால் இந்த சமீப காலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ரப்புல் ஆலமீன் நம்மிடையே ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு ஜமாத், ஒரு சமூகம் உருவாகி நிற்கிறது. உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இஸ்லாத்தின் பால் ஈர்ப்புடைய சரியான மார்க்கத்தை, சரியான செய்தியை, எது சரியோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி நிற்கிறது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய நன்றியை இறைவனுக்கு நம்ம செலுத்த வேண்டும். நம்ம செய்யறோமா? இவ்வளவும் சுமார், சுருக்கமா முடிச்சுக்கிறேன், சுமார் 7000
7500 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்கள், சகோதரர் பிஜே பேசின வீடியோக்கள் 7500 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ நம்ம இணையத்தில் வச்சிருக்கோம். இன்னைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டா, இன்னைக்கு பிளே பண்ணி விட்டா, அது முழுசா ஓடி முடியுது கிட்டத்தட்ட 1 வருஷம். அவ்வளவு வீடியோக்கள், அவ்வளவு மார்க்க ஆய்வுகள், அறிவு சிந்தனை, உலக அறிவு, உலக மார்க்கம், உலக செய்திகள், மார்க்கம், அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ்வுடைய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவ்வளவு செய்திகள் இருக்கு. மறுமைக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அவ்வளவு செய்திகள் இருக்கு. 7500 மணி நேரம், 7500 வீடியோ அல்ல, 7500 வீடியோ அல்ல சகோதரர்களே, 7500 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்கள். நினைச்சு பாருங்க, 5 நிமிஷம் வீடியோ இருக்கும், 10 நிமிஷம் வீடியோ இருக்கும், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீடியோ இருக்கும், பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள், அவ்வளவு இருக்கு. எங்கேயும் இல்லை. தலைமையிலையா? மாநில தலைமையில் இருக்கா? உங்க பாக்கெட்ல தான் இருக்கு. 90 நேரமும் 10 நிமிஷம் நோண்டிட்டு உட்காந்துருக்கேன் போனேன், அதுலதான் இருக்கு. வரும் போயிட்டு இருக்கும்போது வீட்டை குறுக்க வருவாரு, தள்ளி விட்டுட்டு போவோம். அவ்வளவு பொக்கிஷங்கள். அதுக்காக ஒரு ஜமாத், எவ்வளவு நன்மையை தேடக்கூடிய ஜமாத் பாருங்க. நம்ம செய்வோமா? அல்ல நான் கேள்வி கேட்க மாட்டானா? சிறுவன ஹயாத்த துனியாவில் ஆகிறது ஹைராவுக்கா. நினைச்சு பாருங்க, இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இது யாருக்கு சொன்ன வார்த்தை? நினைச்சு பாருங்க சோதரர்களே, நமக்குத்தான் நாம் இதை சேர்க்க வேண்டும். அதை சரியாக செய்யவில்லை, சரியாக சேர்க்கவில்லை. ஒரு செய்தி, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்னை ஆயிஷா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு சந்தேகம் கேட்பாங்க. அல்லாஹ்வின் தூதரே, மரணத்தை நாம் விரும்ப மாட்டோமே, யார் தான் மரணத்தை விரும்புவாங்க? யார் மரணத்தை விரும்ப மாட்டோமே? உலகத்தை விட்டு போகணும், சொந்த பலங்களை விட்டு போகணும், சொத்து சுகங்களை விட்டு போகணும், யாரும் மரணத்தை நேசிக்க மாட்டோமே. நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ அவரை அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான். நம்ம மரணிச்ச பிறகு அல்லாஹ் சந்திக்க போறோம், மரணிச்ச பிறகு அல்லாஹ் சந்திக்க போறோம். அப்படின்னாக்கா மரணத்தை நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த செய்தி, மன் ஹபலிகா அல்லாஹ் அல்லாஹ் ஹபலிகாஹு மன் கரிஹலிகா அல்லாஹ் அல்லாஹ் கரிஹலிகாஹு என்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் மட்டுமல்ல, உங்களுக்கு நீண்ட வாழ்க்கையை நாம் கொடுத்திருக்கிறோம், அதை எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை இந்த முறை நீங்கள் அமைத்துக் கொண்டு நன்மைகளை தேடிக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக என்னை சிந்திப்பீர்கள். மரணம் எப்போது வேணாலும் வரும், எந்த நிமிடம் வரும், எந்த நிமிடம் நாம் மரணிப்போம். மரண தருவாய் என்று வரும், சக்கராத்துடைய நிலை என்று வரும். அப்ப நினைப்பான், ஆக எனக்கு மரணம் வந்து விட்டதா. அந்த சக்கராத்து நிலையில் அவனுடைய கைகளும் கால்களும் ஒன்றொன்று பின்னிக்கொள்ளும் போல தோன்றும், பார்வை நிலை குத்தி போகும், முடிகள் எல்லாம் விரைத்துக் கொள்வது போல தோன்றும். நான் மரணிக்க போகிறேனா? நான் இறைவனை சந்திக்க போகிறேன், என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேனா? அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. நான் அல்லாஹ்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு கேட்பானே. இவ்வளவு பெரிய மார்க்கத்தை ஒப்படைத்திருக்கிறான், அதை நான் விளக்கப்பட்டவனா நான் இருக்கிறேன், அதை நான் சரியாக செய்தேனா? கேட்டா நான் என்ன பதிலை சொல்லுவேன்? நான் என்னுடைய ரப்பை நான் சந்தித்தால் நான் என்ன பதிலை சொல்லுவேன் என்று அவன் துடிப்பான். மன் ஹபலிகா அல்லாஹ் ஹபலிகா. அதே நேரத்தில் அவன் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மரணத்தை எதிர்நோக்கி இறைவனை சந்திக்கும் பொழுது இன்பத்துடன் என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன், அவன் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசை நான் பெறப்போகிறேன் அவனோட வருவானே, அவனை இறைவன் ஆவருடன் வரவேற்பான், இன்பத்துடன் வரவேற்பான். அதான் செய்தி.
யார் இறைவனை சந்திப்பதை அந்த கடைசி நேரத்தை துடிப்பானே, என்னுடைய வாய்ப்பு போச்சா, நான் இறந்து போயிட்டேனா, நான் செய்த பாவங்கள் எல்லாம் பரிகாரம் தரலையே, மன்னிப்பு கேட்கலையே, எவ்வளவு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு, வாங்கின கடன் கொடுக்கலையே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய ரப்பை நான் எப்படி சந்திப்பேன், துடிப்பான். அப்படிப்பட்டவர்களை இறைவன் சந்திப்பதை வெறுப்பான். அதுதான் செய்தி சொல்லுது. ஆகவே சகோதரர்களே, எனக்கு சின்ன நேரத்தில் ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய இறைவன் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய அறிவை பெறுவதற்கான வழிகாட்டலை சொல்லியிருக்கிறான், எல்லா வாசலையும் திறந்து வைத்திருக்கிறான். நன்மையை பெற்றுக்கொள், நன்மையை பெற்றுக்கொள். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் உங்களுடைய மறுமைக்காக, அதற்கான பலனை அடைவதற்காக உங்களுடைய வாழ்நாளை பயன்படுத்தி ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம். அந்த உங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்களுக்காக நன்மையை அதிகம் செய்து, தாவாவை அதிகம் செய்து நன்மையை தேடிக்கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு கோரிக்கை, உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய சகோதரன் உடம்பு தெரியலாம இருக்கிறான், ரொம்ப சீரியஸா இருக்கிறான். அவனுக்கு துவா செய்ய, அவனுக்கு துவா செய்ய கேட்டு முடிக்கிறேன். சகோதரர் அதிரை தாஜுதீன் அவர்களுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் அதிரை ஜமீல்பாய் அவர்கள் சீரியஸான கண்டிஷனில் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதுனால, ஏற்கனவே தெரியும், நிறைய சகோதரர்களுக்கு தெரியும், அவங்க தான் தலைமையில் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, லைவ் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக நேற்று இரவுலேருந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் அதிகமாக இன்றைய தினம் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.